R15 தனிக்காட்டு ராஜாவா சுத்திக்கிட்டு இருந்தான். பட் அவனை அடிக்க இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அதுதான் KTM-ஓட RC160. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டியூக் 160 அப்படிங்கிற மாடலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதில் RC மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காலமாக Yamaha பார்த்தீங்க அப்படின்னா R15 வச்சுக்கிட்டு பெருசாக சண்டைக்கு யாருமே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா R15க்கு சண்டை போடுறதுக்குன்னே KTM பார்த்தீங்க அப்படின்னா RC160 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓடா ஆல்ரெடி டியூக் 160 வந்து எங்கள் MT ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு Yamahaவோட இருக்கக்கூடிய ஃபேன் சொல்லுவீங்க. பார்ப்போம் இந்த RCயில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு KTM திருச்சி. ஸோ அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கரவுண்டுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். வெஹிக்கிள் ஷோரூமுக்கு வந்தாச்சு. ஸோ திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க இல்லை தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ KTM திருச்சியோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வாங்க வெஹிக்கிளோட டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சைட் ப்ரொஃபைலே நான் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ RCக்கான அந்த உருத்தான டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேரிங்கில் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா RCயோட ஃபேன்ஸு இந்த டிசைனுக்கான ஃபேன்ஸ் வந்து கிடையாது. பழைய ஜென்ரேஷனோட ஃபேன்ஸ் தான் RCக்கு நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த கம்ப்ளீட் அந்த டிசைனே வந்து ஒரு ஷார்ப்பான கட்டிங் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனோட மெர்ச் பண்ண ஒரு பில்லியன் சீட்லாம் வந்து கொடுத்து வேற லெவல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லணும் இந்த RCயோட பழைய மாடல் டிசைன். அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் 1 by 1 சொல்கிறேனே. இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 3 விதமான கலர் ஆப்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து ப்ளூ, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த கலர் நீங்கள் ஒரு பிளாக் கலர் பார்க்குறீங்க, அப்புறம் ப்ளூ கலரு, மேபி ஆரஞ்சா இல்லை சில்வராங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரியல. 2 கலர் ஆப்ஷன் தான் வந்து இமேஜஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் RC160 அப்படின்னு எழுதியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரெடி டு ரேஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. ஆரஞ்சு கலரில் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது ரொம்பவே டிசைனாக வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த பேனல்ஸு இதெல்லாம் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஓகே, நாட் பேட். ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் வந்து இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா RS இருக்கும் பார்த்தீங்களா, RS அளவுக்கு மோசமாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். நான் அப்படியே உங்களுக்கு ஹெட்லைட்டை ஆன் பண்ணி காட்டுறேனே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஹெட்லைட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு லோ பீம் ஹை பீம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. DRL வந்து சைடில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. வைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலரோட பிளெண்ட் ஆகி வந்து இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி லான்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பழைய 390 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே கிளாஸியாக ஒரே பிளெயினாக ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்மோக்கி ஃபினிஷில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சைட் மிரர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மிரர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் யூஸபிளாக இருக்கா அப்படிங்கிறத நான் உட்காந்தும் பார்த்துடுறேன். பின்னாடி வர வண்டியை கரெக்டாக வச்சு பார்க்க முடியுதான்னு. ஏன்னா அந்த ஃபேரிங்கில் வர மிரர்ஸ் எல்லாம் நம்பவே முடியலைங்க. ஸோ R15 இருக்கட்டும், அடப்பாவி எங்கேயோ தெரியுது இது. இல்லைங்க, சுத்தமாக பின்னாடி வர வண்டியை பார்க்க முடியல. இது எனக்கு தெரிஞ்சு இப்படி மூடி வச்சு தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி பேர். ஏன்னா பின்னாடி வர வெஹிக்கிளை வந்து அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி வந்து இது வந்து வடிவமைக்கலை. பட் டிசைனாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இதுதான். டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் டேங்க் வந்து மெட்டலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியல, மேபி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் டியூக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த சைட் ப்ரொஃபைல் அந்த சீட் கொடுத்துருக்கிறது, இந்த ஃப்ரேம் வெளியில் தெரிகிறது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. டியூக்கை காட்டிலும் RCயோட சீட் ஹைட்டுங்கிறது 10-12 mm பக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ சைடில் பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா LED டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் LEDயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டயர் ஹக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ஹக்கர் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு சேரு வந்து கண்ணாமுன்னான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ டயர் ஹக்கரே போட்டாலும் சேரு வந்து கண்ணாமுன்னான் அடிக்கும். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஒரு நிமிஷம்
ஸோ டயர் ஹக்கரே போட்டாலும் சேரெல்லாம் கண்ணாமுன்னாலும் அடிக்கும் அவர் தான் அவர் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஓப்பனாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் டிசைன். வைக்கில் அப்படி சுற்றி சுற்றி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஆர்சி பிடிச்சிருக்கா இல்லை டியூக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு Yamaha R15 தான் பிடிக்கும் அப்படின்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மித்த ஸ்பெக் விஷயத்துக்கு போவோம். இதோட ஸ்பெக்கெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வெளியே வரல. பட் எனக்கு தெரிஞ்சு 160ல் இந்த ஃபேரிங்கை மட்டும் தான் வந்து மாற்றிருப்பாங்களே தவிர மித்தபடி எல்லாமே 160யோட அதே விஷயங்களை தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் எதுவும் மாற்றங்கள் வந்து தெரியல. ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பின் பண்ணுறேன். பட் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பெக் டீட்டெயில் எல்லாம் வந்து இன்னும் கிளியராக வந்து வெளியில் வரலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரைஸிங் மட்டும் மேபி ஒரு 182 இருந்து 185க்குள்ளே வரும் அப்படின்றது போல் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் 160 டியூக் 160 லான்ச் ஆகும்போது 1,84,000 இருந்துச்சு. பட் ஜிஎஸ்டியில் ப்ரைஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது 1,70,000 எக்ஷோரூமுக்கு வந்து போயிருச்சு. பட் இது வந்து இப்போ அதே அந்த 182லேருந்து 185 எக்ஷோரூம் விலையில வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம். இந்த ப்ரைஸை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். Yamaha R15 பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க. மேபி இந்த மாடல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸை குறைச்சாங்களா என்னன்னு வந்து தெரியல. Yamahaவோட வரலாற்றிலேயே அதுவும் R15யோட வரலாற்றிலேயே விலையை அதிகமாக்கி தான் Yamahaவுக்கு வந்து பழக்கம். பட் இந்த தடவை Yamaha R15 பார்த்தீங்கன்னா விலையை வந்து குறைச்சிருக்காங்க. பார்ப்போம். நம்ம கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த ப்ரைஸிங் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இதோட ஸ்பெக் விஷயத்துக்கு வருவோம். தேர்ட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 825 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டியூக்கே பார்த்தீங்க அப்படின்னா 815 mm வரைக்கும் இருக்கும். பட் இது வந்து 825 mm வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹைட் வந்து பில்லியன் சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹைட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் சீட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் இல்லை, இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நான் அப்படியே உட்காந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி காலை போடும்போது பார்த்தீங்கன்னா கிராப் ரயிலே இடிச்சுக்கிட்டே அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் 5.8. என்னால் 2 காலை கீழே ஃபுல்லாலாம் வந்து வைக்க முடியலங்க. இந்த மாதிரி தான் வந்து வைக்க முடியுது. நல்ல ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க வண்டியை. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டாக வந்துருக்கு. ஹேண்டில் பார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிக்கும் போது பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச சீட்டு வந்து மேலே இருக்குது, ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப குனிஞ்சு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது இது ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரைடிங் போஸ்டர் வேணால் மேபி வந்து பிடிக்கலாம். பட் என்னைய மாதிரி ஆளுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி ஹேண்டில் பார்லாம் பிடிச்சி ஓட்டுற அளவுக்கு. ஸோ இது நல்லா பிடிச்சி டக் பண்ணி ஓட்டுறதுக்கு ஏதுவாக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ரைடிங் போஸ்டர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ரைடருக்கு செட் ஆகுது. ஒரு 5 அடியாவது இருந்தீங்க அப்படின்னா தான் இதை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு ஹைட்டான ஒரு பைக்கில் தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஎஃப்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 160ல் நம்ம பண்ணும்போதே வந்து சொல்லியிருந்தோம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கலர் டிஎஃப்டி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதுலேயும் கலர் டிஎஃப்டி கொண்டு வரல. ஸோ 10x10 நேவிகேஷன் வசதி வந்து இருக்குது. பட் கலர் டிஎஃப்டி இல்லாத மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மேபி திருத்தி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதையாவது மாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ரைட் சைடில் வந்து ஹில் ஸ்விட்சாக இருக்கட்டும், செல்ஃப் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ஹசார் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இண்டிகேட்டர், ஹாரன் இதெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம டயர், வீல்ஸ், பிரேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டியூக்குக்கும் ஆர்சிக்கும் 5லேருந்து 6 கிலோ இருக்கும். இது வந்து 147 கிலோ டியூக் வந்து சொல்கிறாங்க. அதனால் எனக்கு பார்க்கும்போது இது ஒரு 150 இல்லை 152 கிலோவாவது இது வந்து வெயிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட் வெயிட்டான மிஷின்லாம் கிடையாது, ரொம்ப ஹெவியரான மிஷின் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்படியே வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோமா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன், ரியரில் 140 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. R17 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் பிரேக்கும், ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பைபிரியோட பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் டிராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 138 mm, ரியர் சஸ்பென்ஷனோட டிராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 161 mm இருக்கிற வகையில் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 160 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 164 cc கொண்ட இன்ஜின், 19 PS பவர், 15.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இருக்கு. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஓட்டி பார்க்கல, இன்னும் அப்ரூவல்லாம் வந்து வரல. ஜஸ்ட் அங்கே ஷோரூம் இருக்கு, நான் அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால
பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டியூக் நான் ஓட்டினதை வச்சு சொல்லணும் அப்படின்னா இனிஷியலில் டார்க் எல்லாமே வந்து பெட்டராக பண்ணியிருந்தாங்க. பட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வந்து போகாத மாதிரி லிமிட் வந்து பண்ணியிருந்தாங்க. லிமிட்டுன்னு அவ்வளோதான், வண்டி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்கும்போது எனக்கு டியூக்கை பொறுத்த வரைக்கும் எம்டிக்கு ஈக்குவலாக இல்லையோ அப்படின்றது போல தோணுச்சு. ஏன்னா எம்டி வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் டாப் அண்ட் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். R15 சொல்லவே வேணாம், டாப் அண்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். இதோட டாப் அண்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஒரு கம்பேரிஷன் வீடியோ பண்ணும்போது அதை வந்து சொல்கிறேன். ரைட் ரிவ்யூ பண்ணும்போது இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெக் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஸ்பெக்கில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட் கேமரா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் அஃபிஷியல் பேஜில் அவங்களோட ஸ்பெக் வந்து இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ மேபி நாளை மறுநாள் வந்துடும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கேமரா டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.